வர 18ஆம் தேதி சொல்லவே வேணாம். நம்ம சாமி நம்ம எல்லைக்குள்ளார வருது. உங்க விஜய் உயிர் என்ன வரனா அந்த தேர் ஊர்வலமா நம்ம ஊருக்குள்ளார வருது. அதான் பாகுபலியில சொல்ற மாதிரி படத்தை விட்டுட்டு தளபதி சாமி கோயிலுக்குள்ளார இருந்து நம்ம கூட வாழ்றதுக்கு நம்ம ஏரியாக்குள்ளார வர்றாரு. சிறப்பு அழைப்பாளர்களாக வந்தவங்களை தான் முதல் வரவேற்கணும், அதுதான் மரபு. ஆனால் என் தளபதியோட சொந்தங்க, என் அக்கா தங்கச்சிங்க, என் அண்ணன் தம்பிங்க, அண்ணா கேஎஸ் அண்ணன் தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே. இனிமேட்டு உண்மையாக உணர்வோட உங்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு எங்கள் தளபதி சொன்னால் உங்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு வந்துருக்கு. எங்களது வழிகாட்டி மக்கள் இயக்கமாக இருந்த எங்களை அரசியல் இயக்கமாக மாற்றி காட்டிய எங்கள் தலைவர் தளபதி அவர்களுடன் 24 மணி நேரமும் உழைப்பை மட்டுமே கொண்டு எங்களை எந்த சாதி மதம் என்று பார்க்காமல் தளபதிக்காக உழைத்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மேடையில் முதலாவதாக உட்கார வாய்ப்பளித்த எங்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்களே, வழி மேல விழி வச்சு காத்திருந்தாங்க. யாரு? திராவிட மாடல் அரசு. ஆனா எங்க அண்ணன் ஒரே வார்த்தை சொன்னாரு, அப்பா நான் எல்லா பதவியும் பார்த்துட்டேன், எல்லா சுகத்தையும் பார்த்துட்டேன், ஆனா தன்மானத்தோட வாழணும்னு நம்ம தன்மானத்தோட இருக்கணும்னா நமக்கு சரியான இடம் தமிழக வெற்றி கழகம் தான் தேர்ந்தெடுத்த அண்ணன் திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களே, விசுவாசத்தின் மறுபெயர் அக்கா சத்யபாமா அவர்களே, ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் அப்பாற்பட்டது. அவங்க நினைச்சிருந்தா எங்க வேணாலும் எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு யார் கூட வேணாலும் சேர்ந்துருக்கலாம். ஆனா பதவியே இல்லைனாலும் பரவாயில்ல, தன்னை வளர்த்து விட்டவர் பின்னாடி நம்ம நிக்கணும்.